வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. தமிழ்நாட்டுல 2 முனை போட்டி தான். மறுபடியும் அதிமுகவை விஜய் வம்புக்கு இழுக்க, விஜய்க்கு அரசியல்ல ஆவன்னா கூட தெரியலங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு மூத்த அரசியல் தலைவர் ஒருத்தர். ஒன்று எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்லை சுடுகாட்டுல கொண்டு போய் புதைங்க அப்படின்னு தலைவர் ஒருத்தர் ஆக்ரோஷமா பேச, அதிமுக தாய் வீடு, பாஜக புகுந்த வீடு, அதனாலதான் பாஜகவோட சின்னத்துல நிக்கிறோம் அப்படின்னு வேட்பாளர் ஒருத்தர் வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, இளைஞர்களோட கிரிக்கெட் விளையாடின வேட்பாளருக்கு வணக்க வைக்க சொல்லி கொடுத்த முன்னாள் எம்பின்னு இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தேர்தல் திருவிழால பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியில போட்டியிட போறதா அறிவிச்சிருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் 2 முனை போட்டி தான் இருக்கு, அதுவும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் சொல்லி மறுபடியும் அதிமுகவை வம்பு கிழத்திருக்கிறாரு. ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு செய்தியாளர்கள்லாம் கேட்க, அவர் சொல்லிட்டு போறாரு, தேர்தல் முடிஞ்சா தானே தெரியும் அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவரு சொல்லிட்டு போறாரு, புதுசாத்தான வந்திருக்காரு, தேர்தல் முடிஞ்சா தான் அவருடைய விவரம் தெரியும். அரசியல்ல ஆவன்னா கூட தெரியாம ஒருத்தர் கட்சி நடத்துறாரு அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு திராவிட கழக தலைவர் கி வீரமணி. தேர்தல் மூலமா அவருக்கு அரசியல் அறிவை மக்கள் கத்து கொடுக்கட்டும் அப்படின்னும், அது தமிழ்நாட்டுக்கு அதுதான் நல்லது அப்படின்னும் அவர் பேசி இருக்கிறாரு. இப்போது நடைபெறுவது திமுகவுடைய முழு அதிகாரம் உள்ள ஒரு ஆட்சி அல்ல. எப்போது தேர்தல் அறிவித்தாலும் தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். இந்த அரசியல் ஆனாவண்ணா கூட தெரியாமல் ஒருவர் கட்சி நடத்துகிறார் என்றால் அவருடைய அரசியல் அறியாமைக்கு நாம் இறங்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளவோ தெளிவானவர்கள் வந்திருக்கிறார்கள், தலைவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அறிவு சூன்யங்கள் எப்போதும் வந்ததில்லை. எனவேதான் தேர்தலிலே ஓட்டு போடுவதன் மூலமாக அவருக்காவது அறிவுறுத்தி இனிமேல் அரசியல் அறிவை அவர் வளர்த்த வேண்டும் என்ற ஒரு பாடத்தையாவது மக்கள் கற்றுக் கொடுத்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, எதிர்கால பொது வாழ்க்கைக்கு நல்லது. எடப்பாடி பழனிசாமி எங்களை மதிக்கலங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பேசி இருந்தாரு புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி. ஆனா வேற ஒருத்தரை வச்சு அவர் மூலமா கிருஷ்ணசாமி 10 தொகுதியை கேட்டாரு. 31 தொகுதியில போட்டிக்கிட்டு 33,000 ஓட்டு தான் அவர் வாங்கி இருந்தாரு அப்படின்னும் விமர்சிச்சு பேசி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சார், எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே, அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா அது விவரமா சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். எங்ககிட்ட 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறொரு மூலம் சொன்னார் எங்களால் இயலாதுன்ட்டு. அவ்வளோதான். இளைஞருக்கு போனதற்கு எங்களோட கூட்டணியில் இல்லையே. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணியில் இல்லை. அது மட்டும் இல்லை, சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டணியில் கட்சி சேருகின்ற பொழுது அந்தந்த கட்சியுடைய வாக்கு வங்கிக்கு தேவை மாதிரி தான் அந்த கட்சி பெற்ற வாக்கின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாங்க. 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்க வேணும். ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் அந்தந்த கட்சிகள் வாங்கிய வாக்கின் அடிப்படையில் தான் எல்லா கட்சிக்குமே கூட்டணியில் இன்றைக்கு அந்த சீட் ஒதுக்கீடு செய்யப்படும். அது அதிமுக சரி, திமுக தான் சரி, அப்படி தான் கடைப்பிடிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கடைப்பிடிச்சா பரவாயில்ல. அவர் எங்களுக்கு அதிகமான சீட்டை கேட்டு ஆள் அனுப்புனா அது நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலை. அவருக்கு தேவையானவரை அனுப்புனார், நாங்கள் இயலாதுன்ட்டோம், அவளோட முடிஞ்சு. அண்ணாமலைக்கு ஏங்க பாஜகவில் சீட்டு ஒதுக்கல அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க, 5 வருஷமா வேலை பார்த்தவங்களுக்கும் ஆசை இருக்கத்தானங்க செய்யும் அப்படின்னு பேசி இருக்கிறாங்க பாஜகவோட மூத்த நிர்வாகி வானதி ஸ்ரீனிவாசன். கட்சியில யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு
தலைமைக்கு தெரியுங்க அப்படின்னும் அவர் சொல்லி இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களோட அன்பு கூட்டத்தில் நாங்களும் தாங்க இருக்கிறோம். நானும் தாங்க எனக்கு அன்புக்குரிய தம்பி. அதாவது தேர்தலில் இன்னும் வேட்பாளரே அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைக்கல, அவங்க காரணம் இவங்க காரணம், இதெல்லாம் அவசியமே இல்லை. பிஜேபி ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சி. ரெண்டாவது, பிஜேபியில் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பொறுப்பு கொடுக்கணும்னு கட்சி தலைமைக்கு தெரியும். என்றால் ஒரு சிலர் கட்சியில் உயர்ந்த பொறுப்பு கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு எம்பி சீட் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அப்படி தானே அகாமடேட் பண்ண முடியும். எல்லாருக்கும் நம்ம அந்த எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யலாம். ஒரு கட்சியில் சாதாரணமாக ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு கூட ஒரு ஆசை இருக்கும். ஆனால் கட்சி யாருக்கு எப்படி கொடுக்கணும், எந்த நிலவரத்தில் கொடுக்கணும், அந்த தொகுதியில் நம்மளோட வெற்றி வாய்ப்பை யார் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தேர்தல் அரசியலில் இருக்குது. விஜய் பிரச்சாரத்தை நாங்க ஏங்க தடுக்க போறோம் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் KN நேரு. விஜய்க்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் திமுகவை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவரை இவர் விமர்சிச்சிருக்கிறாரு. விஜய் பிரச்சாரத்துக்கு அரசு தான் தடை விதிக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தலைமைச் செயலகம் போயிருக்காரு. எது வந்தாலும் யாரும் வாழ்த்த மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது குறை சொன்னா அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏன் அவரை போய் தடுக்க போகிறோம்? நல்லாட்சி வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போட்டு நாட்டை கொடுங்க, இல்லை எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு புதையுங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நடத்தின எடப்பாடி பழனிசாமி தன்னை புரட்சி தமிழர்னு சொல்றதாவும் அவர் விமர்சிச்சிருக்கிறாரு. எங்க அப்பா என்ன சொன்னா, சொல்றது கேளியா, படியா, போயா, விளையாடியா, அதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறைக்கு ஒற்றை சொல் தாயின் பேரன்பு. 2 வார்த்தையில், தாயின் பேரன்பு. அந்த ஆட்சியை உங்கள் மகன் தருவேங்கிறேன். இந்த ஆட்சி இருந்தால், இப்படி ஆட்சி இருந்தால் நாடு நல்லா இருக்கும்னா இந்த மகனுக்கு ஒரு வாக்கை தந்து அதிகாரத்தை தான் ஓட்டை போட்டு நாட்டை என்கிட்ட கொடு, இல்ல எவனுக்கோ போட்டு எங்களை சுடுகாட்டில் போட்டு போ. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. சட்டமன்ற தேர்தலை குருக்ஷேத்திர போர் கூட ஒப்பிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியிருந்தாரு. அப்படி குருக்ஷேத்திரம்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, குருக்ஷேத்திரத்துல சமபலமா இருக்கிறவங்க தான் மோதிப்பாங்க, ஆனா தேர்தலில் திமுகவோட யாரும் சமபலத்தோட இல்லையே அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நடைபெற இருக்கின்ற தேர்தல் அரசியல் குருட்சேத்திரம் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். என்னை பொறுத்தமட்டில் அதை குருட்சேத்திரமாக நான் குறிப்பிடுவதில்லை. காரணம், குருட்சேத்திரம் சம பலம் உடையவர்களாக இருந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வெற்றி எந்த பக்கம் என்பது ஒவ்வொரு நாள் போரிலும் மாறி மாறி வந்து பின்னர் கௌரவர் படையினுடைய சேனாதிபதிகள் வரிசையாக பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் சல்லியனும் வீழ்த்தப்பட்ட பிறகு வெற்றி உறுதியாயிற்று. இங்கே இப்பொழுது நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அவ்விதமான சமபலத்தோடு மோதுகிற களமாக இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.